பகைவர் கூட்டத்தின் வஞ்சக எண்ணத்தை வீழ்த்த ஒற்றுமையோடு ஓரணியில் தமிழ்நாடு நின்றால் வெற்றி நமதே என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், விவரங்கள். பெரியார் என்னும் பெரும் சூரியனை திருடவும் முடியாமல் சென்று செரிக்கவும் முடியாமல் திண்டாடும் பகைவர் கூட்டத்தின் வஞ்சகனங்களை வீழ்த்திட ஒற்றுமை உணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு பக்கத்தில் முதலமைச்சர் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் வளைந்து நின்ற முதுகுகள் தலை நிமிர்ந்து தன்மானம் காக்க தன்னையே இந்த மண்ணுக்கு தந்த தந்தை பெரியாருக்கு புகழ் வணக்கம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழர்கள் தலைகுனியாமல் ஆதிக்கத்திற்கு அடிபணியாமல் பகுத்தறிவு சிந்தனையோடு சக மனிதரை நேசித்து சமத்துவத்தை பேணுவதே இனமானதே என்று பெரியதென அவர் உழைத்த உழைப்புக்கு நாம் செலுத்தும் நன்றி என்றும் முதலமைச்சர் அந்த எக்ஸ் பக்கத்தில் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். பெரியார் என்னும் பெரும் சூரியனை திருடவும் முடியாமல் சென்று செரிக்கவும் முடியாமல் திண்டாடும் பகைவர் கூட்டத்தின் வஞ்சக எண்ணங்களை வீழ்த்திட ஒற்றுமை உணர்வோடு ஓரணியில் தமிழ்நாடு நின்றால் என்றும் வெற்றி நமதே என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் தனது பதவியை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருப்பதில் அதுவும் திராவிட அரசை பொறுத்தவரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சுயமரியாதை இயக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதுக்கு அர்த்தமாக தற்போது தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சரும் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் பெரியார் எனும் பெரும் சூரியனை திருடவும் முடியாமல் சென்று செரிக்கவும் முடியாமல் திண்டாடும் பகைவர் கூட்டத்தின் வஞ்சக எண்ணங்களை வீழ்த்திட ஒற்றுமனோடு ஓரணியில் தமிழ்நாடு என்றால் என்றும் வெற்றி நமதே என்று பதிவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.